ஸோ வணக்கம் வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறது, வாய்ஸ் தர்றது, எடிட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிச்சிருங்க. ஆனால் இந்த தம்ப்நெயில் பண்ணுறது இருக்கே கஷ்டமாக இருக்குங்க. அப்படி எத்தனை பேர் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். எப்படின்னா டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துருப்பேன், வாய்ஸ் வந்துட்டு எடிட் டக்குன்னு எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த தம்ப்நெயில் பண்ணுறது இருக்கே யோசிப்பேன் எந்த மாதிரி பண்ணலான்னு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு 12 தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Pixellab PLP ஃபைலாகவே தந்துட்டேங்க. ப்ரோ இப்போ Pixellab PLP ஃபைல்னா என்னன்னு தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் தந்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் Pixellabனா என்ன, PLP ஃபைல்னா என்ன, எப்படி ஆட் பண்ணுறது. அதனால் ஓகேவாக அதாவது PLP ஃபைல்னா என்னென்னு நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். PLP ஃபைல்னா நான் வந்து இப்போ ஒரு தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பேன்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் வர வைக்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா PLP. இப்போ நான் ஓப்பன் PLP ஃபைல் தந்தாலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தம்ப்நெயில் 12 தம்ப்நெயில் 11 கிளிக் பண்ணினா இப்போ உங்களுக்கு தம்ப்நெயில் 11 பார்த்தீங்கன்னா அப்படியே நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு எல்லாமே இங்கே வந்துடும். உங்களுக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு மாற்றம் செய்யணும் ப்ரோ, எனக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோ நான் இப்போ என்னோடய வீடியோவில் போடல, நார்மல் வீடியோ பற்றி தான் ப்ரோ நான் இப்போ டிப்ஸு சொல்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ஷார்ட்ஸ் வீடியோன்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எரேசல் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கலாங்க. நார்மல் வீடியோ அப்படின்னு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் வீடியோ வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன எடிட் பண்ணாமல் தோணுச்சுன்னா எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 12 தம்ப்நெயில் கைஸ். ஓகே, இப்போ நான் ரீசெண்டாக நம்ம சேனலில் பண்ண 12 தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ப்ரோ நீங்கள் மட்டும் எப்படி சேவ் பண்ணிருக்கீங்க? இப்போ நானும் ஒரு தம்ப்நெயில் பண்ணேன், நானும் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டாச்சு, நேற்று தான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ தம்ப்நெயில் 8 கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு இப்போ இந்த தம்ப்நெயில்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட்டாக டக்குனு தம்ப்நெயில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் தந்திருக்கதே நீங்கள் தரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டு ஒரு சில எடிட்லாம் பண்ணியிருப்பேன். அந்த எடிட்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமானது பண்ணலாம். ஓகே, இப்போ தம்ப்நெயில் 5 கிளிக் பண்ணுறேன், ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட் டைம் அட்வான்ஸ் சர்வர் ரீடிங் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் 4 கிளிக் பண்ணுறேன், தம்ப்நெயில் 2 கிளிக் பண்ணுறேன், தம்ப்நெயில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, தம்ப்நெயில் 2 கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயில் 500 சப்ஸ்கிரைபர் வச்சு கமெண்ட்டாக பண்ணி இந்த வீடியோ பாருங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. ஓகேவா, அதாவது இது பார்த்து உங்களுக்கு டக்குன்னு தம்ப்நெயில் பண்ணிக்கலாம். அதாவது 2 நிமிஷத்தில் ஒரு தம்ப்நெயில் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷம் தான். ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இருக்கா, அந்த கரெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ கைஸ் நான் இதுவும் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் நான் ஒரு 12 தம்ப்நெயில் தந்திருக்கேன்ல, அந்த 12 தம்ப்நெயிலுமே இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் இதை பண்ணால் தான் தம்ப்நெயில் நல்லாவே இருக்கும். என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் போடணும். ஓகேவா, நான் லைட்ரூம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் Pixellab PLP ஃபைல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கீழே இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி நீங்களே ஓனாக கிரியேட் பண்ண வீடியோ இருக்கும். லைட்ரூமில் நீங்கள் எஃபெக்ட் போட்டால் தான் தம்ப்நெயில் வந்து அந்த குவாலிட்டினஸே வரும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா, ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ரூமில் நிறைய இது போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்போ அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 98 ஃபோட்டோஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேங்க. ஐயோ ப்ரோ இது யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நான்லாம் கிடையாதுங்க. ஓகேவா, இப்போ நான் இந்த ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் கூட ஹவு டு மேக் 𝗧𝗵𝗹 லோகோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ப்ரெசென்ட்னு தர்றேன். ஓகே, இப்போ இந்த ஒரு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இது தந்திருக்கேன். ஓகேவா, இது வந்து இப்போ வந்து நான் வந்து இப்போ FFTன்னு தர்றேன். இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளாரிட்டியில் உங்களுக்கு வந்திருக்குன்னு பாருங்களேன். அப்படியே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு அந்த ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இப்போ இந்த ஒரு பூனை மூஞ்செல்லாம் பாருங்களேன். அப்புறம் நம்ம 𝗧𝗵𝗹 அப்புறம் 𝗂𝗏 ப்ரோ போடுவோம். இப்போ மாஸ் அது கிளிக் பண்ணால் எப்படி அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா, நீங்கள் Pixellabல தம்ப்நெயில் பண்ணாலும் நீங்கள் லைட்ரூமில் வந்து அந்த ஒரு எஃபெக்டை போட்டால் தான் நல்லாயிருக்கும் புரிஞ்சுக்கோங்க. நீங்களே இந்த எஃபெக்ட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் தம்ப்நெயில் கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. ஓகேவா, நான் தந்திருக்க தம்ப்நெயில் 12 நீங்கள் Pixellabல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த அடாப் லைட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டினஸ்ஸு அந்த ஒரு இப்போ என்னோடய தமிழிலே ஒரு மாஸ் அப்படின்லாம் தெரியும், கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுங்க. ஓகேவா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்துல இருக்கேன். ரொம்ப நன்றி. டாடா பை, see you, bye guys, bye bye. நல்லதே செய்யுங்க, நல்லது.